அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி குட் டே. சூப்பர் டேஸ்டியான ராகி பிஸ்கெட் ரெடி பண்ணியிருக்கேன். இது ராகி பிஸ்கெட்னு சொல்கிறத விட சாக்லேட் பிஸ்கெட் சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிஸ்கெட்டோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தாலும் மெஷர்மெண்ட்டில் நான் சொதுப்பிட்டேன். வாங்க என்ன சொதுப்புனேன்னு பார்க்கலாம். என்னோட சின்ன பொண்ணு வீடியோ பார்த்துட்டு இதே போல் ராகி பிஸ்கெட் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அவங்க வரதுக்குள்ளே ரெடி பண்ணிடலான்னு சொல்லி நானும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பவுலில் 3/4 கப் அளவு நாட்டு சக்கரை, நெய் 1/4 கப் அளவு சேர்க்கணும். என்கிட்ட நெய் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால ஆயில் நெய் ரெண்டுமே சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி 1 ஸ்பூன் அளவு ஆயில், 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து மறுபடியும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு 3/4 கப் அளவு ராகி மாவு, 1/4 கப் அளவு கோதுமை மாவு இதெல்லாம் எடுத்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் நான் எங்கே மிஸ்டேக் பண்ணேன்னு எனக்கே தெரியல. மிக்ஸ் பண்ணிவிட்டு காய்ச்சி ஆற வச்சினா பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். நல்லா குலாப் ஜாமுன் மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கோ அந்த அளவுக்கு சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் பால் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் ஆயில் தடவி வச்சுக்கலாம். நம்ம எதில் பேக் பண்ண போகிறோமோ அதில் ஆயில் தடவி வச்சுக்கலாம். நம்ம எடுக்கிற எல்லா மாவும் ஒரே ஷேப்பில் இருக்கணும். அப்போ தான் பிஸ்கெட் ஒரே ஈவனாக குக் ஆகும். எனக்கு பிடிச்ச 2 டிசைனில் நான் ரெடி பண்ணி எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு நான் குக் பண்ணும்போது ரொம்ப நேரம் குக் ஆகிற போல் இருந்தது. மேத்தட்டில் வைக்காமல் கீழே இருக்கிற தட்டில் வைக்கும்போது சீக்கிரமாக குக் ஆகுது. உங்களுக்கு இது போல் நடந்திருக்கான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் குக் ஆகிற போல் இருந்ததுனால நான் என்ன செஞ்சுட்டேன், வேறு ஒரு கடாய்க்கு மாற்றிட்டு குக் பண்ணேன். அந்த மாதிரி மாற்றும் போது பிஸ்கெட் ஷேப் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு குக் பண்ணி எடுத்தேன். ஆனால் அந்த வீடியோ நான் எடுக்கலை. நீங்கள் குக் பண்ணும்போது இது போல் நடந்திருக்கான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படியோ குக் பண்ணி எடுத்துட்டேன். ஆனால் பிஸ்கெட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக முறுமுறு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்னோட பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. உண்மையிலே இந்த பிஸ்கெட் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் எங்கே சொதுப்புனேன்னு எனக்கு தான் தெரியல. பிஸ்கெட் ரெடி பண்ணுறதுல சொதுப்புனாலும் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி குட் டே. அஸ்ஸலாமு அலைக்கும்.